அனைவருக்கும் வணக்கம். மனித மதிப்பு அறக்கட்டளையிலிருந்து பதிவு. இன்றைக்கி நம்ம 10 ரூபா உணவகத்தில் சாப்பாடு, சாம்பார், ரசம், ஊறுகாய் எல்லாமே வச்சு கொடுத்துட்டோம். இன்றைக்கும் சாப்பாடு சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக ரசம் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. இது இல்லாமல் நம்ம மாடுகளுக்கும் தண்ணி எடுத்து வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த சாப்பாடு, இந்த 10 ரூபா உணவகம் யாருக்காக திறந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நலனுக்காக. இது இல்லாமல் நம்ம சாலையோரத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் உதவிகள் கிடைக்கும்போது அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 150க்கும் மேற்பட்டவங்களுக்கு உதவிட்டு வரும். இப்போ நம்மளுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்ச் 12 நம்மளுடைய அறக்கட்டளை துவங்கி 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். அதை சிறப்பிக்கிற வகையில் எப்போவுமே வருஷம் நம்ம பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 குடும்பங்களுக்கும் மேற்பட்டவங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் மதிப்புள்ள அரிசியும் மளிகை பொருட்களும் கொடுப்போம். அவங்களுக்கு அசைவ பிரியாணியும் கொடுப்போம். அதுக்காக இப்போ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உதவிகள் தேவைப்படுது. முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணுங்கள். நீங்கள் 1 ரூபா கொடுத்தாலும் அது அவங்கள போய் கரெக்டாக சேர்ந்துடும். இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த 10 வருஷமாக நம்பிக்கை வச்சு நம்ம அறக்கட்டளைக்கு உதவிட்டு வந்த எல்லாருக்குமே ஒரு நன்றி செலுத்துகிற விழாவாக அது இருக்கும். எப்போவுமே நாங்கள் நன்றி மறக்காமல் தான் இருக்கோம். ஏன்னா நீங்கள் உதவி பண்ணாமல் இந்த அறக்கட்டளையே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணுங்கள். எனக்கு புதன்கிழமைக்குள்ளே கிடைச்சிருச்சுன்னா நான் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விழாவுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வியாழக்கிழமை 12ஆம் தேதி வருது. அதனால் உங்களால் முடிஞ்சதை பார்த்து உதவி பண்ணுங்கள். இது வரைக்கும் உதவி பண்ண எல்லாருக்குமே நன்றி. நம்மளுக்கு வர செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த 10 ரூபாய் உணவகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு உதவிகள் இருக்குது. ஸோ அதை கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.